வணக்கம். கடந்த 15 நாட்களாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரை பற்றின ஒவ்வொரு தகவலையும் ஒவ்வொரு அப்டேட்டையும் மிகவும் நுணுக்கமாக ஆழமாக சேகரித்து அதற்கான ஆய்வுகளை செய்து உங்களிடம் சேர்க்கக்கூடிய வேலையை நான் மற்றும் எங்களுடைய டீம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஏராளமான வீடியோக்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டக்கூடிய இந்த அப்டேட் உங்களை நிச்சயமாக வியக்க போகிறது. எந்த அளவில் ஈரானின் டாப் லீடர்ஷிப் கொல்லப்பட்டது, எந்த அளவில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலிற்கு ஒரு பலத்த பதிலடியை கொடுத்து வருகிறது, எந்த அளவில் ஈரானின் மக்கள் தன்னுடைய தேசப்பற்றை வெளிக்காட்டி வருகிறார்கள், எந்த அளவில் ஒட்டுமொத்த உலகமே இந்த போரில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறது. எங்க திரும்பி பார்த்தாலும் எல்பிஜி கிரைசிஸ், பெட்ரோல் டீசலின் கிரைசிஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் ஈரான் எந்த அளவில் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. நேற்று UAE-யில் இருக்கக்கூடிய சிட்டி பேங்கில் ஒரு மிக பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. எப்படி இது நடந்தது? இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிஷத்திலிருந்தே அமெரிக்காவின் அனைத்து கம்பெனிகளுமே, அனைத்து வங்கிகளுமே, அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே, அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அகற்றக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேலும் அடுத்தடுத்து பதிலடி தாக்குதல் UAE மீது நடக்கப் போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கையும் ஈரான் கொடுத்துள்ளது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 2 நாட்களுக்கு முன்பு ஈரானின் டாப் லீடர்ஷிப்பை நீங்க ரோட்டில் பார்த்தீர்கள். மக்களை போய் நேரடியாக அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் இந்த அனைத்திற்கும் மேல ஒரு சர்ச்சை மிகப்பெரிய அளவில் வலம் வருகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அயத்துல்லா கமேனி அவர்களுடைய 2வது மகனான முஜ்தபா கமேனி அவர் மீதும் ஒரு தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலில் அவர் 2 கால்களையுமே இழந்து விட்டார். மிகவும் சீரியஸாக கோமாவில் மருத்துவமனையில் இருப்பதாக ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, அல்ல இது ஒரு வதந்தி மற்றும் தானா என்கிற அந்த கேள்விக்கான ஆய்வை எங்களோட டீம் இன்னைக்கு செய்திருக்கிறது. அதைத்தான் இதற்கு மேல் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிச்சிருக்கும் முன்பு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது ரமதான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று, ஒட்டுமொத்த ஈரானின் டாப் லீடர்ஷிப், மிக முக்கியமாக இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப், பிரசிடென்ட், ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், டாப் செக்யூரிட்டி பாஸ் அனைவருமே ரோட்டில் இறங்கி மக்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் டெலிவிஷன் மீடியாக்களுக்கு அதே ரோட்டில் நின்று கொண்டு அவர்கள் இன்டர்வியூஸ்களை கொடுத்து வந்தார்கள். ஈரானின் பிரசிடென்ட் பகஷியான் அவர்கள் எந்த அளவில் தைரியமாக மக்களுடன் நடந்து வந்ததை நீங்க பார்த்தீர்கள். செல்ஃபி எடுத்துக்கொண்டதை நீங்க பார்த்தீர்கள். ஒரு துளி கூட அவர் முகத்தில் நீங்க பயத்தை பார்க்க முடியவில்லை. இந்த நாட்டில் போர் நடக்கிறதா என்கிற அந்த சந்தேகமே ஏற்பட்டது. AI வீடியோவாக இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் இந்த அனைத்து வீடியோக்களுமே உண்மையான வீடியோக்கள். அடுத்தபடியாக மொசாத், இஸ்ரேல் இந்த நபருடைய தலைக்கு பல கோடி ரூபாயை பரிசு தொகையாக அறிவித்திருக்கிறார்கள். உயிருடனோ அல்ல டெட் பாடியாகவோ நீங்க பிடிச்சு கொடுத்தீர்கள்னா பல கோடி ரூபாய். இவருடைய பெயர் தான் அப்பாஸ் அராக்சி, ஈரானின் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர். இவரும் ரோட்டில் நீங்க பார்த்தீர்கள். டெலிவிஷன் மீடியாக்களுக்கு இன்டர்வியூஸ்களை கொடுத்ததை நீங்க பார்த்தீர்கள்.
மூன்றாவதாக, இந்த போரின் மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டாக இருக்கக்கூடிய ஈரானின் டாப் செக்யூரிட்டி பாஸ் அலி லாரிசானி, இவரையும் நீங்க ரோட்டில் பார்த்தீர்கள். இவரும் மக்களை போய் நேரடியாக சந்தித்தார். மக்கள் இவரை தொட்டு பார்த்தார்கள், இவருடன் கைகுலுக்கி பார்த்தார்கள், இவருடன் செல்ஃபி எடுப்பதையும் நீங்க பார்த்தீர்கள். இந்த அளவில் ஈரானின் டாப் லீடர்ஷிப் ரோட்டில் இறங்கி வலம் வரும்போது எதற்காக இதுவரை முஸ்தபா கமேனி அவர்களுடைய ஒரு சிறிய படம், ஒரு சிறிய ஆடியோ, ஒரு சிறிய வீடியோ கூட வெளிவரவில்லை? அந்த கதையை இதற்கு மேல் மிக ஆழமாக நீங்க கேட்க வேண்டும். பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை யுஎஸ் இஸ்ரேல் தொடங்கியது. இந்த முதல் தாக்குதலிலேயே ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். அந்த இடத்தில் இருந்த மற்ற நபர்கள் ஈரானின் சுப்ரீம் லீடருடன் ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப் IRGCயின் பல டாப் லீடர்ஷிப் கமாண்டர்ஸ்களும் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதல் நடந்து ஒரு வாரத்தில் புதிய சுப்ரீம் லீடரையும் தேர்வு செய்தார்கள். அயத்துல்லா அலி கமேனியுடைய இரண்டாவது மகனான முஜ்தபா கமேனியுடைய பெயர் உலகத்திற்கு முன்பு வெளிவந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு முன்பு, அதாவது அயத்துல்லா அலி அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே, அவருடைய மரணத்திற்கு பின்பு, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது, எங்கள் மீது எப்ப வேணாலும் தாக்குதல் நடக்கலாம், தாக்குதல் நடந்த உடனேயே அடுத்து யார் இந்த நாட்டை நடத்தப் போகிறார் என்கிற அந்த பொறுப்பை ஒரு சில நபர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய சக்சஸராக 3 நபர்களுடைய பெயரை சஜஸ்ட் செய்திருக்கிறார். இந்த 3 நபர்களில் யாராவது ஒரு நபர் எனக்கு பின் இந்த நாட்டை நடத்தலாம், எனக்கு பின் அவர்கள்தான் சுப்ரீம் லீடர் என்கிற இந்த பதவி. அயத்துல்லா என்கிற அந்த வார்த்தை, அதற்கான அர்த்தம் சுப்ரீம் லீடர். அந்த பட்டம் யாருக்கு போகணும் என்கிற அந்த விஷயத்தை அவர் மரணத்திற்கு முன்பே எடுத்து வைத்திருந்தார். ஆனால் இந்த 3 நபர்கள், இவர்களுடைய பெயரை மட்டும் தான் நான் குறிப்பிடுகிறேன், இந்த நாட்டை நடத்தக்கூடிய இந்த டீம், அவர்கள் ஓட்டு ரீதியாக எல்லாருமே அலசி ஆராய்ந்து யாரை அடுத்த அயத்துல்லாவாக நீங்க தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த 3 நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு தேதி 15, 28ஆம் தேதி இந்த தாக்குதல் நடந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 16வது நாளில் நாம் நிற்கிறோம். இதுவரை முஸ்தபா கமேனி, அதாவது அவருடைய மரணத்திற்கு ஒரு வாரத்திற்கு பின்பே இவருடைய பெயரை ஆய்வு செய்து மீட்டிங் போட்டு இவருடைய பெயரை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவருடைய ஒரு ஆடியோ, ஒரு வீடியோ, ஒரு லேட்டஸ்ட் போட்டோ எதுவுமே உலகத்திற்கு முன்பு இதுவரை எதற்காக வரவில்லை என்கிற அந்த கேள்வி. ஈரானின் நேஷனல் டிவி ஒரு செய்தியை வெளிவிட்டார்கள். இவருடைய பெயர் வெளிவந்த உடனே அடுத்த நாள் முஸ்தபா கமேனி அவர்கள் மக்களை வந்து சந்திப்பார், மக்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பார். ஆனால் அந்த வீடியோ வெளிவரவில்லை. அது அடுத்த நாளைக்கு போஸ்ட்போன் ஆனது. அடுத்த நாளும் அதே பதில் தான், இன்னைக்கும் வர முடியவில்லை. அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள், ஒவ்வொரு நாளும் மக்கள் காத்து கொண்டுதான் இருந்தார்களே ஒழிய இதுவரை, இன்னைக்கு தேதி 15, இதுவரை முஸ்தபா கமேனியுடைய ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, ஒரு ஆடியோவை கூட மக்கள் பார்க்கவில்லை. ஆனால் 13ஆம் தேதி திடீர் என்று ஒரு செய்தி வெளிவந்தது. அயத்துல்லா அலி கமேனியுடைய மகனான முஸ்தபா கமேனியின் ஒரு ஸ்டேட்மெண்ட் உலகத்திற்கு முன்பு எடுத்து வைக்கப்பட்டது. இந்த முறையும் அவர் வந்து மீடியாவை சந்திக்கவில்லை, அவருடைய வீடியோவும் வெளிவரவில்லை. ஈரானின் நேஷனல் டிவியான அந்த டிவியை சார்ந்த ஒரு ஆங்கர் முஸ்தபா கமேனியுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து படிக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் எதிர்பார்த்தார்கள். முஸ்தபா கமேனி அவர்களே நேரடியாக வந்து படிப்பார் என்று கிடையாது. இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் இருக்கும், ஈரானுடைய கொடி அங்க இருக்கு, முஸ்தபா கமேனியுடைய பழைய படம் இருந்தது, புதிய லேட்டஸ்ட் படம் கூட அதுல கிடையாது. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் அடுத்தடுத்து இன்னும் அதிகரித்தது. ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இது. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதியிருக்கிறது அதை அவர் படித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள், அந்த பள்ளியில் கொல்லப்பட்ட குழந்தைகள், அதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம்.
அமெரிக்கா எந்த பாம்ஸ்களை வெளுத்தி எங்களுடைய குழந்தைகளை கொன்றார்களோ அதற்கான ரெவெஞ்சை நாங்கள் எடுப்போம். ரத்தத்திற்கு பதிலாக ரத்தம், உயிருக்கு பதிலாக உயிர். அடுத்த விஷயம், ஹார்மோஸ் ரூட்டில் 25% ஆயில் சப்ளை மட்டும்தான் நடக்கும். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து ரூட்டுமே க்ளோஸ் நிலையில் தான் இருக்கும் என்கிற அந்த விஷயம். மூன்றாவதாக, revenge will be taken for every death happened in this attack. இந்த தாக்குதலில் உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதப்பட்டது. எந்த புதிய போட்டோகிராஃபும் கிடையாது, வீடியோ கிடையாது, எதுவுமே கிடையாது. முஸ்தபா அலி கமனேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கிராஃபிக் மட்டும் தான் அங்கே இருந்தது ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வதந்திகள், அவர் கோமாவில் இருக்கிறார், அவருடைய 2 கால்களுமே ஆம்புடேட் செய்யப்பட்டது, அவருடைய வயிற்றில் அவருடைய லிவரில் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது, இந்த அனைத்தையுமே அமெரிக்காவின் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இந்த செய்தியை எடுத்து காட்டுகிறார். அமெரிக்காவின் ஏராளமான செய்தி ஊடகங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்காட்ட தொடங்குகிறார்கள். அதாவது முஸ்தபா கமேனி அவர்கள், the supreme leader of Iran, is being injured. இப்போ முஸ்தபா கமேனியுடைய உண்மையான ஹெல்த் கண்டிஷன் என்ன என்கிற இந்த கேள்வி வெளிவருகிறது. இதை பற்றி நாங்கள் அலசி ஆராயும் போது ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் படிக்கிறோம். சன் நியூஸ் பேப்பர், உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு செய்தி ஊடகம். சன் நியூஸ் பேப்பர் ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, சன் நியூஸ் பேப்பரை சார்ந்த டாப் ஒஃபிஷியல்ஸ்கள் ஈரானில் இருக்கக்கூடிய மிக பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை போய் சந்தித்து அவர்களிடம் முஸ்தபா கமேனி அவர்களை பற்றின ஏராளமான தகவலை சேகரித்திருக்கிறார்கள். முஸ்தபா கமேனியோடைய ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட், முஸ்தபா கமேனியோடைய இன்றைய ஹெல்த் கண்டிஷன், அவர் உண்மையிலேயே இன்டென்சிவ் கேர் யூனிட், அதாவது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சீனா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இன் தெஹரான். தெஹரானில் இருக்கக்கூடிய சீனா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பலத்த பாதுகாப்புடன், அங்கே எந்த காமன் பப்ளிக்கிற்குமே இடம் கிடையாது. ஒட்டுமொத்த மருத்துவமனையை ஒரு செக்யூரிட்டி ஜோனாக மாற்றியிருக்கிறார்கள். ஈரானின் ஹெல்த் மற்றும் எஜுகேஷன் மினிஸ்டரான முகமது ரெசா ஜஃபர் காந்தி, இவர் ஈரானின் ஒரு டாப் சர்ஜன் கூட. இவர் நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று, சீனா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று முஸ்தபா கமேனி அவர்களை சந்தித்ததாக இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. ஈரானின் தற்போதைய பிரசிடென்ட் அவரும் நலுக்கடாம ஒரு சீக்ரெட்டாக இந்த மருத்துவமனைக்கு சென்று வந்ததாக ஒரு தகவலும் இந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறது. ஈரானின் அம்பாசிடர் அவர் இதை ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்திருக்கிறார். முஸ்தபா கமேனி ஒரு அட்டாக்கில் காயமடைந்திருக்கிறார், இவருடைய கண்டிஷனை பற்றி இப்போ நாங்கள் எதுவுமே கூற முடியாது. சரி, இந்த அட்டாக் எப்போ நடந்தது? ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீர்கள்னா, 28ஆம் தேதி நடந்த அந்த முதல் தாக்குதலிலேயே அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் எந்த தாக்குதலில் மரணமடைந்தாரோ அதே தாக்குதலில் முஸ்தபா கமேனி அவர்களும் பலத்த காயமடைந்ததாக இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நம்பினீர்கள்னா, அவருடைய ஸ்டமக், அதாவது வயிறு பகுதி, லிவர் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆகியிருக்கிறது. அவருடைய ஒரு கால் அல்ல 2 காலையுமே ஆம்புடேட் செய்வதாக ஒரு தகவலும் கசிகிறது. இந்த அட்டாக்கில் அவர் 28ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரை கோமாவிலிருந்து வரவே இல்லையா. அவர் கடந்த 15 நாட்களாக மிக சீரியஸாக இருப்பதாக இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தாக்குதலை பற்றி, ஈரான் நடத்திய அந்த ரிட்டாலியேஷனை பற்றி, அமெரிக்கா மிலிட்ரி பேசிஸ்களில், மிடில் ஈஸ்ட் நாடுகளில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்களை பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாதா? இவருடைய இப்போ உள்ள கண்டிஷனை பற்றி கூட அவருக்கு தெரியாதா? பிகாஸ் ஹி இஸ் இன் கோமா. அந்த தாக்குதலில் முஸ்தபா கமேனி அவர்கள், அவருடைய மனைவி
அவருடைய தாயார், அவருடைய தங்கை, அவருடைய தகப்பனார் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள், இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற இந்த விஷயமும் முஸ்தபா கமேனி அவர்களுக்கு தெரியாதா? இந்த தாக்குதலுக்கு பின்பு இவரைத்தான் ஈரானின் சுப்ரீம் லீடராக தேர்வு செய்ததாக அந்த செய்தியும் இவருக்கு தெரியாதாம். இவருக்கு அயத்துல்லா என்கிற அந்த பட்டம் கிடைத்ததும் இவருக்கு தெரியாதாம் என்கிற இந்த செய்தியை இந்த ரிப்போர்ட் வெளிக்காட்டுகிறது. ஈரானின் டிவி இவரை பற்றின ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் வாசித்தார்கள். எந்த போட்டோ, எந்த வீடியோ, எந்த ஆடியோ எதற்காக வெளிவிடவில்லை என்கிற அந்த கேள்வியை படித்து பார்க்கும்போது ட்ரம்ப் நேரடியாக அவருடைய கண்டிஷனை பற்றி சோஷியல் மீடியாவில் வீடியோக்கள் வழியாக வெளிவந்து கூறிய போது எதற்காக எந்த விதமான ஆதாரத்தையும் இதுவரை ஈரான் கொடுக்கவில்லை என்கிற அந்த செய்தியை படித்து பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட் உண்மையாக இருக்கலாம் என்கிற அந்த சந்தேகம் பல நபர்கள் மனதில் வந்தது. அப்போ இவருக்கு எதுவுமே தெரியவில்லை என்றால் யார்தான் ஈரானை நடத்தி வருகிறார்கள்? ஈரானின் சுப்ரீம் லீடர் அவருடைய மரணத்திற்கு பின்பு அடுத்த சுப்ரீம் லீடருடைய கண்டிஷன் கோமாவில் இருந்தால் எப்படி இந்த நாடு இயக்கப்படுகிறது, எப்படி இந்த போர் நடக்கிறது என்கிற இந்த கேள்வி. பிப்ரவரி 28 முன்பு, அதாவது இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, அயத்துல்லா அலி கமேனி அவர்களுக்கு ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா எப்ப வேணாலும் தாக்குதலை நடத்தலாம் என்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. முக்கியமாக அமெரிக்கா இந்த போரில் குதிக்கும் என்கிற அந்த விஷயம். அதனால் அன்னைக்கு கார்த்தால பிப்ரவரி 28 நடந்த அந்த மீட்டிங் நடப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய ரெவல்யூஷனரி கார்டு மற்றும் தன்னுடைய டாப் ஆஃபிஷியல்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறார். அதாவது உடனடியாக அனைத்து டிபார்ட்மெண்ட்களுமே ஆட்டோ பைலட் மோடில் இயங்க வேண்டும் என்று. நான் உயிருடன் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாட்டின் மீது தாக்குதல் நடக்கும்போது அந்த தாக்குதலுக்கான என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்துமே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக கொடுத்துதான் சென்றிருக்கிறார். பல அட்வைசர்கள், உங்களுக்கு தான் தெரியுமே தாக்குதல் நடக்க போகிறது, அப்போ நீங்க பங்கர்ல போய் இருக்கலாமே, உங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதற்கு அயத்துல்லா அவர்கள் கொடுத்த பதில், நான் என்னுடைய நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை, நான் எங்கேயுமே ஒளிய மாட்டேன், எங்கேயுமே பதுங்க மாட்டேன், அதற்கு பதிலாக மரணத்தை அணைத்துக் கொள்வேன் என்கிற அந்த விஷயத்தை அவர் கூறியிருந்திருக்கிறார். அதன்படிதான் தெரிஞ்சு கொண்டே அந்த மீட்டிங்கில் அவர் கலந்து கொண்டார். அதன்படியே அங்க தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலில் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்கள், அவருடைய இரண்டாவது மகனான முஸ்தபா கமேனி காயமடைந்திருக்கிறார். முஸ்தபா கமேனியுடைய மனைவி, தாயார், தங்கை, குழந்தைகள் அனைவருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர் பலத்த காயங்களுடன் இப்போ ஐசியூவில் இருப்பதாக இந்த தகவல் எடுத்து காட்டுகிறது. முஸ்தபா அலி கமேனி அவருடைய தகப்பனார் எந்த இடத்தில் பிறந்தாரோ அதே கிராமத்தில், அதே வீட்டில் தான் இவரும் பிறந்திருக்கிறார். ஈரான் ஈராக் போர் 1980 ஆண்டிலிருந்து 88 வரை கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் ஒரு நீண்ட போரை உலகம் பார்த்தது. அந்த போரின் போது முஸ்தபா கமேனி அவர்கள் ஈரான் சார்பாக முதல் முறையாக களத்தில் இறங்கினார். இவருக்கு 30 வயது ஆகும்போதுதான் இவர் இஸ்லாமிக் முறைப்படி மதர்சாக்களுக்கு சென்று இஸ்லாமிய பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கினார். சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்கள், அவருக்கு ஒரு மிக ட்ரஸ்டடான ஒரு நபர் யார் என்றால் இவர்தான். இது மட்டுமல்ல, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு இதற்கும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் இவர்தான். லோ ப்ரொஃபைலாக இருந்தார், ஆனால் பல இடங்களில் இவருடைய பிடி இருந்தது. ஜெனரல்ஸ், கமாண்டர்ஸ் இன் ஐஆர்ஜிசி அனைவருக்குமே டைரக்ஷன் கொடுக்கக்கூடியது, ஆர்டர் கொடுக்கக்கூடிய நபர் இவர்தான். ஈரானின் சல்மானாகவும் இவரை பார்த்தார்கள். பிரின்ஸ் ஆஃப் சவுதி அரேபியா முகமது பின் சல்மான் எப்படி இருக்கிறாரோ அதே போன்ற கொள்கை கொண்ட நபர் தான் இவரும். சவுதி அரேபியாவில் இப்போ பெண்களுக்கு ஒரு சில சுதந்திரங்கள் கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் டிரைவிங் கற்றுக்கொள்ளலாம், டிரைவிங் செய்யலாம் என்கிற விஷயம், படிக்கலாம், காலேஜுக்கு போகலாம். இவரும் ஒரு முற்போக்கு, அதாவது ஒரு அட்வான்ஸ் திங்கிங்குடன் இருக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். இவருடைய
பார்வையும் பெண்களை பார்த்து அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான அந்த உரிமையை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை மிக பெரிய அளவில் சப்போர்ட் செய்யக்கூடிய நபராக முஸ்தபா கமேனி அவர்கள் இருந்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ரிப்போர்ட் அப்படி தவறாக இருந்து முஸ்தபா கமேனி அவர்கள் மக்களை வந்து சந்தித்தால் இந்த ஒட்டுமொத்த வதந்திகளில் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஏற்படும். ஆனால் எத்தனை நாட்கள் அவர் மக்களை வந்து சந்திக்கவில்லை, அவருடைய ஆடியோ, அவருடைய வீடியோ, அவருடைய போட்டோஸ் வெளிவராமல் இருக்கிறதோ அத்தனை நாட்களுக்கு இந்த வதந்திகள் இன்னும் ஆழமாக அதிகரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. எந்த நாட்டின் அம்பாசிடர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், பிரசிடென்ட், அந்த நாட்டின் ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர், அந்த நாட்டின் டாப் செக்யூரிட்டி பாஸ் அனைவருமே மக்களை வந்து சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் சீனா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இன் தெஹ்ரான் இதில் அவர்களுடைய சுப்ரீம் லீடர் அனுமதிக்கப்பட்டார் என்கிற ஒரு செய்தி வந்தால் கூட எதற்காக அவர்கள் மறுக்கவில்லை, எதற்காக அதனை பற்றின தகவலை அவர்கள் எடுத்து காட்டவில்லை. ஒரு காலோ 2 காலோ ஆம்புடேட் செய்யப்படுகிறது என்கிற இந்த அளவில் செய்திகள் வெளிவந்தால் கூட ஏன் எந்த விதமான ஆதாரத்தையும் அவர்கள் கொடுக்கவில்லை என்கிறது கேள்வி. முஸ்தபா அலி கமேனி அவர்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அப்படி இது உண்மையாக இருந்தால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவர் கோமாவில் இருக்க போகிறார்? அப்படி கோமாவில் இருந்தால் அடுத்து சுப்ரீம் லீடரை இவர்கள் மாற்றுவார்களா? சுப்ரீம் லீடர் மாற்றப்பட்டால் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படும்? ஹார்மோஸை வைத்து, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வைத்து ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கர சிக்கலில் இருக்கும்போது கூட ஈரானின் சுப்ரீம் லீடர் எந்த கைடன்ஸை வைத்து ஈரான் எந்த கைடன்ஸை வைத்து இயக்கப்படி வருகிறது என்கிற இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. 2வது நீங்க பார்த்தீர்கள், 28ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதலில் CIA மொசாத் இவர்களுடைய உளவாளியின் கை இருந்ததாக ஒரு மிகப்பெரிய தகவலும் கொடுத்திருக்கிறார்கள். ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்பில் மொசாத் CIA ஏஜென்ட்ஸ் நுழைந்து விட்டதாக ஒரு தகவல். அதனால்தான் அந்த அளவில் நுணுக்கமான அந்த அடையாளத்தை, எத்தனை பேர் அங்கே வரப்போகிறார்கள், எங்கிருந்து அந்த தாக்குதல் நடக்க போகிறது, எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகிறார்கள், அனைத்துமே ரிப்போர்ட் வழியாக இங்கே போயிருக்கிறது. இந்த சந்தேகம் இப்போ இருக்கக்கூடிய புதிய ரெஜிமிடமும் இருக்கிறது. அதனால் இந்த மருத்துவமனை முஸ்தபா அலி கமேனியுடைய பாதுகாப்பிற்கான அந்த பொறுப்பை IRGCயிடம் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக நோப்போ ஆன்டி டெரர் செல் ஈரானில் இருக்கிறது. நோப்போவிடம்தான் முஸ்தபா கமேனியுடைய செக்யூரிட்டிக்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா IRGCயிடம் யாராவது ஒரு நபர் அந்த செய்தியை, இந்த செக்யூரிட்டி இஷ்யூவை லேப் செய்து விடுவார்கள், அமெரிக்காவிடம் கொடுத்து விடுவார்கள் என்கிறது சந்தேகம். இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இதைத்தான் கூறுகிறார். எந்த புதிய ரெஜிமை நாங்கள் தேர்வு செய்ய பார்க்கிறோமோ அந்த புதிய ரெஜிம்கான நபர் இவர் கிடையாது. அயத்துல்லா அலி கமேனியுடைய மகனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்காவும் இதைதான் கூறுகிறது. ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரத்தை பற்றி 2 நாடுகள் உள்ள புகழ்வது தவறுதான். உங்களுக்கு பிடித்த நபர் இல்லை என்றால் அவரை கொல்லுவதும் தவறுதான். அதனால் ஒட்டுமொத்த ஈரான் தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய நாட்டு மக்களுக்காக, தன்னுடைய நாட்டு சுப்ரீம் லீடருக்காக உயிரை கொடுக்கக்கூட தயாராக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஈரான் இன்னைக்கு ஆட்டோ பைலட் மோடில் இயங்கி வருகிறது. ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட் முஸ்தபா கமேனி அவர்கள் கோமாவில் இருக்கிறார். இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யா என்கிற விஷயம் இன்னும் எத்தனை நாட்களில் அதற்கான உண்மை வெளிவரப் போகிறது, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த நாடு இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதில் கொடுத்து வருகிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.